இந்த மாதிரி வந்து கீழே இருந்து நம்ம மேலே வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன பழக்கடை இருக்கும். இந்த மாதிரி மேங்கோ, அப்புறம் வந்து அன்னாச்சி பழம், பலாப்பழம், இது மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் வர வழியில். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இங்கேருந்து பக்கத்தில் எந்த மலை அது உங்கள் ஊருன்னு சொல்கிறல எந்த ஊர் இதான்டா? இந்த மலை ஃபுல்லாக உங்கள் ஊரே இது. இந்த மலை ஃபுல்லாக சேர்த்து கல்வராயன் மலை. அந்த கல்வராயன் சின்ன சின்ன கிராமம் இருக்குது. அந்த சின்ன சின்ன கிராமத்தில் வளைஞ்சி வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. உண்மையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட் முக்கியமான விஷயம் எங்களோட தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை. ஸோ நாங்கள் படித்த எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட் நாங்கள் வந்து பார்க்க சொல்ல ஆஸ் ஹார்டிகல்ச்சர் நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஜாபில் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க அழுவக்கூடாது. நீங்க அழுவுறீங்க இல்ல சார், அப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறோம். 2 வருஷமா வீட்டில் தான் இருக்கோம். பட் எனிவேஸ் ஃபியூச்சரில் நாங்கள் வந்து எல்லாரும் நல்லா செட்டில் ஆகிடுவோம். கடை வச்சு பெரிய ஆமாம், எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கடை வச்சு கொடுத்தா நாங்கள் அது மாதிரி படிச்சுப்போம். அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாதனால நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறோம். பட் நாங்கள் எல்லாரும் முன்னேறி வருவோம்னு நினைக்கிறேன் சீக்கிரமே. அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், அண்ணன் தம்பி மாதிரி தான். நம்ம சப்போர்ட் பண்ண பார்த்தோம் யூனிவர்சிட்டி ஃபுல்லா எப்படி மச்சான் சொல்லண்டா எம்எஸ்சி படிக்கிறாங்க. இவர்தான் பிராண்ட் அம்பாசிடர். டிஎன்ஏவோட பிராண்ட் அம்பாசிடர் இவர்தான். எம்எஸ்சி படிக்கிறாங்க. கரெக்டாக நாங்கள் வந்து பெரியார் ஃபால்ஸில் வந்து எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு மேகம் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து அங்கே ரோடு சரியில்லை. ஸோ கால் போகிறதுக்கு ரோடு இல்லை. அதுவும் இல்லாமல் உள்ளே போனால் அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அங்கே தண்ணி வருவாங்க சரி யாரும் கரெக்டாக சொல்லலை. ஸோ அந்த டவுட்னால நாங்கள் வந்து அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம். அது என்ன ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ். ஸோ இது வந்து வெள்ளிமலையில் இருக்கும். வெள்ளிமலை கரியாலூர். இது வந்து கரியாலூரோட போட் ஹவுஸில் இருக்கும். இங்கேருந்து நம்ம இன்னொரு 12 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கருமந்துறைன்னு இருக்குது. அங்கே வந்து ஃபால்ஸ் பேர் என்னது? குன்னூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த இடம் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது. அதாவது சும்மா உட்காந்து கொஞ்சம் நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து நீங்கள் சாப்பாடு இங்கே பெருசாக கடலாக இருக்காரு. சாப்பாடு வீட்டிலே சாப்பாடு கட்டி எடுத்து வந்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கான சூப்பரான இடம். வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வரலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ், மெயினாக கிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாமல் என்னடா அது கிட்ஸு கப்புள்ஸ் எல்லாம் வந்து நல்லா. ஆக்சுவலாக நான்லாம் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான். 10th லீவ் முடிச்சுன்னா மாலை கூட்டு வந்துருவேன். இல்லை டே அந்த அளவுக்கு வைக்கிறது நான் என்ன இப்படி கூட வச்சுருக்கேன். பப்ளிக் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம், சோசியல் எக்ஸாம் முடிச்சுன்னா கரெக்டாக பசங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வண்டியை தூக்கிட்டு அவங்க அப்படியே வந்துடும். ஆளை கூட்டில் பசங்க தான் ஒரு 5 வண்டி 2 பசங்க ஏறிட்டு வரும். பார்த்தப்போ அப்போல்லாம் வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும். இந்த கிடக்கிற போட் எல்லாமே எடுத்துட்டு போட்டிங்லாம் போவோம், நல்லா இருக்கும். 20 ரூபா ஒரு ஆளுக்கு 10 ரூபா இல்லை ஆள் இருப்பாங்க, கூப்பிட்டு போகலாம். ஏற்காட்டில் நான் போனாலும் அந்த மாதிரி அதோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரி போட் ஹவுஸ் இருக்கும், நல்லா தான் இருக்கும். அப்புறம் இங்கே பார்க்குலாம் நிறைய இதெல்லாம் இருக்கும் விளையாடுறதுக்கு. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு சூப்பரான இடம். இப்போ ஒழுங்காக பராமரிப்பு இல்லாமல் யாரும் க்ளீன் பண்ணால் உங்களோட எக்ஸ் மெமரிஸ்லாம் ஒரு லோனுக்கு எக்ஸ் மெமரிஸ் நான் தான் பசங்களோட வந்து எக்ஸ்னா பசங்களோட அந்த பார்க்கும்போது நாஸ்டாலஜிக்கா இருக்கு. நான் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட வந்து பசங்க கூட மேலே இங்க் வச்சு விளையாடுது. அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல முடிச்சு இங்க வந்தா ஜாலியா சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லா வந்து அது மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்கும். பெஞ்ச் வச்சு கடைசி நாள் பெஞ்ச் வச்சு உடைக்குது, பெஞ்ச் அடி ஃபேன் உடைக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் நான் சோ இது மாதிரி வந்து ஒரு டைம் வந்து ஃபேன் வச்சு உடைக்குது. அந்த வாத்தியார் எந்த ஊருன்னு பாத்துறது அவன் போற அடிக்கிறது. இந்த மாதிரி வந்து செயல்களை நீங்க செய்யக்கூடாது. அதே இந்த மாதிரி செயல்ல வந்து எங்க ஸ்கூல் வாத்தியாரோட டியூஷன் வாத்தியார் ஒருத்தர் அவரை போட்டு வெறுத்துருக்கான். அவனுக்கு தாண்டி டியூஷன் வாத்தியார் அவன் பொல்லாத சும்மா கிடையாது. அவன் வந்து ஸ்கூல்ல எங்களுக்கு டியூஷன் எடுக்கும்போது தம்பி அப்படி இருக்கப்பா இப்படி இருக்கப்பா டிசிப்ளினா இதுப்பா அப்படி படிக்கிறப்பா நீ எனக்கு மாதிரி எனக்கு நீ ரொம்ப அட்வைஸ் பண்ற மாதிரி எப்படி அவன் சொன்னது இது எல்லாமே எந்திரிச்சு நிற்கிறான். ஒரு வாத்தியார் கூப்பிட்டானா பேசுறானா சொல்லுங்க சார் என்ன சார் பேசுனா அவன் வந்து நீ எனக்கு மரியாதை கொடுக்கல என் படிப்புக்கு மரியாதை கொண்டு எந்திரிச்சுனா அவருக்கு முன்னாடி கை கட்டிட்டு தான் நிற்கணும். சார் சொல்லுங்க சார் இப்படிலாம் மரியாதை பண்ணி நல்லபடியாக பேசின பையன் அவனோட டியூஷன் படிச்ச ஒரு புள்ள அவனுக்கு 37 வயசு, அந்த பொண்ணுக்கு 21 வயசு, அந்த புள்ள ஈத்துட்டு போயிட்டான். அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் பண்ணாலும் உனக்கு நிலைமை அவ்வளவு ஒண்ணுமாடா அளவுக்கு ஒண்ணுமாடா பாடம் எடுத்துக்கிறாரு உனக்கு படிக்க வச்சுக்கிறாரு. அதில் டே இப்போ ஒன்று நம்ம சொல்லுவோம் நல்லா இருக்கும். முதல்ல அது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்க மாதிரி இருப்போம். பேசுறதெல்லாம் உத்தம மாரி அப்படி பேசிட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான செயல் செஞ்சுட்டு வந்து எப்படி இருக்கும். அவன் வந்து வாத்தியார் நல்லா படிச்சிருக்காண்டா, ஏதோ எம்எஸ்சி பிஎட்லாம் முடிச்சு எம்எஸ்சி எம்ஏலாம் முடிச்சு படிச்சிருக்காரு கூட சொல்ல மாட்டேன் படிச்சிருக்கான். அந்த மரியாதை அந்த பேர் ஏன் மாறுச்சுன்னா நம்பி டியூஷனுக்கு பேரண்ட்ஸ் நம்பி அனுப்புறாங்க பொண்ணுங்களை படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணி டியூஷன் படிச்ச பசங்க பார்த்தாங்கன்னா நினைப்பாங்க
அவனுங்களாம் பார்க்கட்டும், அவனுங்க என்னை விட அப்பா மகராசன் என் மனசுல அப்படியே சொல்றேன் நினைப்பேன். பொண்ணுங்களாம் அந்த அளவு சந்தோஷமா நினைப்பான். அப்படி சரியான இதான் 4 பேர் போச்சு. இல்ல எப்படி இதுக்கு மேல நடக்கும் அவங்க அந்த விஷயம் சொல்றேன். இந்த இடம் வந்து இன்னொரு டைம் நாங்க எல்லாரும் இங்க வந்து இப்படி இருப்போமா அப்படின்னு தெரியல. பட் இந்த மொமெண்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இன்னைக்கு பிளானிங்ல சில சொதப்பல்லாம் இருந்தது. இருந்தாலுமே எங்க பிளானிங்ல சொதப்பல் இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதை வந்து எப்படி மாத்தலாம். நான் வந்து சொன்ன டைம் கிளம்பி வந்து நின்னேன், 7 o'clock வந்து நின்னேன். ஆனா இவனு வந்து ஏமாத்திட்டாங்க. அது எப்படி நல்ல மொமெண்ட்ஸா மாத்தலான்றத நல்ல மொமெண்ட்ஸா மாத்திட்டு இருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை உண்மையா வந்து வரலாம். ஆக்சுவலாக கைஸ் அந்த மேகம் ஃபால்ஸ் வந்து உள்ள நல்ல ஸ்பாட்டு, நல்ல சூப்பரான ஏரியா. ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அதுக்கான வழியெல்லாம் ரெடி பண்ணிடலாம். மெயின் ரோட்லேருந்து 8 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பைக் போகிற அளவுக்கு அது வழி இருக்கலாம். ரொம்ப டேமேஜாக இருக்குது, கொஞ்சம் அதை ரெடி பண்ணி தந்தாலும். அதே மாதிரி இந்த போட் ஹவுஸும் நல்லா இருக்குது, அதுவும் கொஞ்சம் ரெடி பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் வரும்போது பார்த்துக்கலாம், கரியாலூரில் மேடை இருக்குது, கோடை விழான்னு சொல்லிட்டு மே மந்த் எண்டில் ஃபங்க்ஷன் மாரி பண்ணுவாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். முடிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் இயர் கோடை விழாக்கு போய் வீடியோ. ஆக்சுவலாக அதில் தான் ட்விஸ்ட். ஒரு 5 years ஆயிடுச்சு கடைசியாக. அது ஒரு பெரிய வச்சாலே ஒன்று சொதப்பல். அதான்டா உண்மையா வந்து நம்ம தான் தத்துறோம் போகுது. எப்படி சொல்றேன்னா ஒரு பயங்கரமான ஹில் ஸ்டேஷன் போறோம், நம்ம போற நேரம் பார்த்து வெயில் அடிக்கும், சுரியல் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு இவன் வந்து இது டிமோட்டிவேட் இருக்கு, செல்ஃப் டிமோட்டிவேஷன் இந்த மாதிரி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் மோட்டிவேட் ஆகும். நம்மளை வந்து நம்மளே இது பண்ணி சாமி. இது அதிகமாக போகாத ஏரியா எல்லாம் ஏற்காடு ஊட்டி. நல்லா எல்லாரும் போய் அடிச்சாடா இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி நான் தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன். அப்படி கொடுக்கும்போது நானுமே 1 or 2 டைம் தான் வந்திருக்கேன். இருந்தாலும் நான் நம்பி யாரை நம்பி வர சொன்னா என் மச்சான் வேண்டேஸ் நம்பி தான் எல்லாரையும் வர வச்சேன். லிக்விட் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தலைவர் பேசிக்கிறேன். இந்த மாதிரி மச்சான் நம்பி வந்தது நல்ல உதவியா போச்சு. நினைக்கிறான் அப்படியே நம்ம சொல்லல ஐஸ் வைக்கிற மாதிரி பேசலாம் சொல்லல, அதை சோப் போடுறதுன்னு சொல்லல. சோப் போடுறதுனா நார்மல், அதை விட ரொம்ப அப்படியே அவளை முழுக அடிச்சு ஐஸ்ல அப்படியே நினைச்சு கரைச்சிருவாங்க. அப்படியே அந்த டைம் நம்மளும் நானும் காலேஜ் படிக்கும்போது சோப் போடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டா என்ன எங்க காலேஜ்ல ஒடுக்குன்னு ஒரு பையன் இருக்கான், சரியான ஊத்துன்னு ஊத்தும் அப்படியே பொலிச்சு சீனியர் மேம்லாம் பார்த்தனா அது போட்டோ மேம் சூப்பரா இருக்கு மேம், சார் சூப்பரா இருக்கு சார். அவங்க சமாளம் பண்ணிப்பாங்க, போட்டு சார் சட்டு சமையா சார் போட்டோ தர சார் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கானா, மச்சான் நல்லா இருக்கா மச்சான், இது பண்றா சோப் போடாரா அப்படின்னு சொல்றோம். இவன் அதுக்கு மேல போனவனே சோப்பு தான் லிக்விட், சரியான லிக்விட். யாரை பார்த்தாலும் பொலிச்சுன்னு டக்குன்னு இவன் பேசணும். அதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அப்படி போடுவோம், போட்டு பயங்கரமா ஊத்துணும், நல்லா ஊத்துனா பாத்தீங்களா. என்னை விட நம்பாள் இருக்கான் சீனியர். எங்க சீனியர் அண்ணன் கிரிக்கெட் விளையாடும். எங்க சீனியர் நல்லா விளையாடான்னு சொல்ல உனக்கு சட்டை சூப்பரா ப்ரூஃப் உள்ள வாடா. ஏய் ஆட்டா இவன் வந்து ஸ்டார்ட் பண்ண போட்டிருக்கு. ஏய் வாடா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அந்த கிரிக்கெட்ல அந்த அண்ணனை கூப்பிட்டு வச்சு இவன் லிக்விட் ஊத்துனாடா, ஆனா சூப்பரா அவனோட சட்டை சூப்பரா இருக்கு. மச்சான் பேரு லிக்விட் தான், அவன் மறைச்சு வச்சு நம்ம மேல போறான். என் கிளாஸ்ல நிறைய லிக்விட் இருக்கா, அதுல டாப் ஒன்னா என் மச்சான் ஒடுக்கா எவனுமே அடிச்சுக்கிட்டேன். அப்படியே சரக்குனத்துல வந்து வேற ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்றாங்க. அதுக்கு ரோடு எப்படி இருக்குமோ தெரியல. ரோடு கரெக்டாக நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போலாம் வாங்க. வெயில் டைம்ல இருந்தீங்கன்னா இந்த இடம் நல்லா இருக்கும், சுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க, கல்வராயன் ஹில்ஸ் நீங்க கண்டிப்பா வரலாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து இன்னும் கொஞ்சம் இது நல்லா பண்ணானா நல்லா இருக்கும். நீங்க இதோட இது வந்து இதுக்காக இல்ல, ஒரு அவேர்னஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாராவது பாத்தீங்கன்னா பண்ணீங்கன்னா டூரிஸ்ட் வராங்க, கொஞ்சம் ரெவன்யூ இன்வால்வ் ஆகும். கவர்மெண்ட் சப்போர்ட்டிவா தான் பேசுறேன், ஹெல்ப் பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். இதான் மெயின் ரூட். எடுத்துட்டு அடுத்த இடம் போத்தால கீழே போய் சாப்பிட்டு அப்படியே ஊர் கிளம்பணும்டா. சாப்பாடு செய்ய சொல்றேன்டா. நான் கிருத்திகன் நீங்க, அதனால மஷ்ரூம் பிரியாணி, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் ஃப்ரை. சரி விட்றா, அடுத்த விழுப்புரம் சீரிஸ்ல வந்தா நீ உங்க வீட்டுல செஞ்சு போடா, செய்ய மாட்டியா? நீ மட்டும் விழுப்புரத்தில் செய்ய என்னடா வரும்போதே மூஞ்ச ஆதிங்கன்றா. இந்த மாதிரி தம்பி வேலை சீரியஸ் காலேஜ்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. வரும்போதே வர வேண்டாம் தம்பி. அடுத்து விழுப்புரம் சீரிஸ் இருக்குது, திருவண்ணாமலை சீரிஸ் இருக்குது. திருவண்ணாமலை சீரிஸ் தான் அடுத்து. தண்டராம்பட்டில் ஒண்ணு இல்ல கைஸ். யானைக்கும் எலிக்கும் சண்டை. லாஸ்டா கூனூர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அந்த ஃபால்ஸ் வந்து கடைசியில் அதுக்கான வே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டோம். ஆனால் இந்த 2 days வந்து ஒரு மெமரபிளான டேஸ். உண்மையாக வந்து ஹரிஹரன் உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொன்னோம். ஹரிஹரன் அம்மா, ஹரிஹரன் அப்பா, அக்கா எல்லாரும் வந்து எங்களை டேக் கேர் பண்ணாங்க. ஈவினிங் நாங்கள் கிளம்பும்போது கூட வந்து கரெக்டாக வந்து இந்த வடைக்கு பேர் தெரில,
ஆனால் அந்த வடை எங்களுக்கு சுட்டு கொடுக்குறேன். அடை இது வடை இல்லையா, அடையா. ஸோ இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நான் இது வந்து என் கிராப் இல்லைப்பா, இது வந்து அக்ரி கிராப்பா இது. ஸோ அதனால் வந்து ரொம்ப நன்றி மெம்பரபிள் டேஸ். நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்லூரி ஐனிஸ் சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ இந்த 2 days வந்து நம்ம கூடவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸ்பீடு ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ டக்குன்னு வந்துச்சு. வெங்கடேஷ் இல்லை. ஸோ நம்ம ஸ்பீடு, அப்புறம் வெங்கடேஷ், இன்னொரு மிஸ் ஆகிட்டாரு பிரவீன். இவன் பேர் ஸ்பீடுன்னா வெங்கடேஷ், ஸ்பீடு ஓ சாரி ப்ரோ. ஸோ இந்த 2 days வந்து ஒன்று அச்சு சாவடிச்சுடுவாங்க. ஸோ இந்த நமக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணி நமக்கு கூடவே இருந்தாங்க நம்ம ஸ்பீட் ப்ரோ, ஸ்ரீமந்த், அப்புறம் ஒருத்தர் மிஸ் ஆகிறாரு பிரவீன்ஜி. அவர் எங்கே இருந்தாலும் வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கூடவே நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக மிங்கிள் ஆகி நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ரீமந்த் ப்ரோ வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஜப்பான் போகிறாரு. ஸோ அதுக்கான கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம ஜிபி விலாக்ஸ் டீமும் அதே மாதிரி ஒரு ஃபாரின் ட்ரிப் போய் விலாக் பண்ணுற அளவுக்கு வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அதுக்கான எல்லாமே உங்கள் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்க்காக. அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் விலாகில் வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரம் ஜிபி விலாக்ஸ் டீம். ஸ்டே டியூன்ட்.